ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுகிறேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் மிகப்பெரிய பொருள் உலக அரங்கில் அந்த காலத்திலேயே திரும்பி பார்க்க வைத்தவர் மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு. அந்த ஐயாவை பற்றி நாம் பேசுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவருடைய ஜாதகத்தை இறைவன் எங்கிருந்தோ எனக்கு கண்ணில் காண்பித்தார்கள். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இன்னும் 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 நிறைய மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மை மிகுந்த ஜவஹர்லால் நேரு இந்தியாவை உலக அரங்கத்தில் திரும்பி பார்க்க வைத்த பெருமைக்குரியவர் ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்களின் ஜாதகத்தை இப்பொழுது சற்று சிந்திப்போமாக. அவருடைய ஜாதகத்தை இப்பொழுது கூறுகிறேன், பாருங்கள். கடக லக்னம், லக்னத்தில் சந்திரன் ஆட்சி சொந்த வீடு, சிம்மத்தில் சனீஸ்வர பகவான், கன்னியில் செவ்வாய் பகவான், லக்ன கேந்திரத்தில் புதன் சுக்கிரன் துலாவில் இருக்கிறார்கள். ஆக சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார்கள். குடும்பஸ்தானத்தின் அதிபதி அவங்க அங்கே இருக்கிறார்கள். தனுசில் குரு பகவான் கேது இருக்கிறார்கள். மற்ற மிதுனத்தில் ராகு பகவான் இருக்கிறார்கள். இந்த ராகு பகவான் மிதுனத்தில் இருக்கிற ராகு பகவானும் தனுசில் இருக்கிற கேது பகவானும் பார்த்தீங்கன்னா இடையில ராகு, மிதுனத்தில் ராகு இருக்கிறாரு, தனுசில் கேது இருக்கிறார். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த சமசப்தமியில் தான் எல்லா கிரகங்களும் உக்காந்துருக்கு. இதில் ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு பொருள் சொல்வார்கள், கிரக மாளிகா. ஆக மிதுனத்தில் ஆரம்பித்து இந்த தனுசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 7 கட்டத்தில் சமசப்தம் இல்லை. அங்கே மிதுனத்தில் ராகு, தனுசில் குரு கேது. ஆக வரிசையாக எல்லா கிரகமும் இதுக்கு கிரக மாளிகான்னு பேருங்க. இப்போ சாலையில் விட பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டே இருக்கும், நம்ம குறுக்க போக முடியாது. இப்போ அதெல்லாம் கடந்து போய் நமக்கு இடைவெளி கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்போமே. அது மாதிரி இந்த கிரக மாளிகா யோகம் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண நிலையில் இருந்தால் கூட மிக உயரத்தில் உச்சாணியில் உலகத்தில் என்றென்றைக்கும் நின்று நிலைத்து பேச வைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பு. கிரக மாளிகா யோகம் பெற்றவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத செல்வாக்கும் சொல்வாக்கும் மிகவும் பெரிய அளவில் இருக்கிற பொருள் போடும்படியாக வாழ்ந்து காட்டுவார்கள். வாழ்ந்து காட்டியவர்களின் ஜாதகம் தான் இப்படி அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு துலா கேந்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இருக்கிறார்கள். பஞ்சமகா புருஷ யோகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா மாளவிகா யோகத்தை தரக்கூடியவர். மாளவிகா யோகம் என்றால் இனிமையான இளமையான எண்ணங்களை கொண்டவர். எப்பொழுதுமே ஒரு லௌகீக இன்பங்கள், லௌகீக சந்தோஷங்கள், நினைத்தபடி சாதித்து காட்டுவார்கள். காலத்தால் அழிக்க முடியாத செல்வாக்கையும் பெற்றவர்களாவார்கள். அத்தனை வகையான ஒரு உயர்ந்த இசை பிரியர்கள் மற்றும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கலை இலக்கியம் எல்லாவற்றிலுமே அந்த சுக்கிர பகவானுக்கு சொந்தக்காரர் தானே. இலக்கியம், கலை, ஆடல், பாடல் மற்றும் அத்தனை வகையான ஒரு செல்வங்களும் அந்த சுக்கிர பகவான் இவருக்கு பஞ்சமாக புருஷமாக அமைந்திருக்கிறார்கள். கேந்திரத்தில் புதனோடு சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இதுவும் ஒரு சிறப்பு தான். மேலும் பார்த்தீர்கள் என்றால் தனுசில் இருக்கின்ற குரு பகவான் 5வது பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார்கள், அதுவும் ஒரு சிறப்பு. அதே போன்று 7வது பார்வையாக மிதுனத்தை பார்க்கிறார்கள். 9வது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார்கள். குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற சூரிய பகவான் கடகலக்கணத்துக்கு உண்டான அதிபதி சந்திர பகவான் ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த ஆட்சியில் இருக்கின்ற சந்திர பகவான் சிறப்பாக இருக்கும் பொருட்டு அங்கு பார்வை பலம் சிறப்பாக செய்யப்படுகிறது. குரு பகவானுடைய அருளும் செவ்வாய் பகவானுடைய 4வது பார்வையாக குரு பகவான் மீது பதிந்திருக்கின்ற காரணத்தினாலும் யோகாதிபதிகள் சூரியன் செவ்வாய். இதன் பொருட்டே உலகத்தில் உலக அரங்கில் ஜவஹர்லால் ஐயா அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமர், இந்தியாவின் செல்வங்களையும் வளங்களையும் பெருக்கி இந்தியாவை முதன்மையாக வழிநடத்தி சென்ற முதல் பிரதமர் ஐயா அவர்கள் தான். அதனைத் தொடர்ந்து மற்ற எல்லோரும் வந்தார்கள். சிறப்பாக இந்தியா வல்லரசாக ஆகி கொண்டிருக்கிறது. ஆக இந்த வல்லரசு நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்களின் சிறப்பை கொண்ட இந்த ஜாதகத்தை நாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம்.